கொஞ்ச நாள் என்ன ஆகுனா ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல, ஏதோ ஒன்று டெவலப் பண்ணுவோம். அதில் வந்து மினிமம் வயபிள் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது, எம்இபின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்குது, ஸ்டேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரதுக்குள்ளே டிப்ளீட் ஆகிடும். ஓகே, டெப்ளீட்னா பணம் காலி ஆகிடும். ஓகே, இருக்கிற ரிசோர்ஸ் காலி ஆகிடும். ஓகே, சட்டில்னா அகப்பையில் வரும். அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பூட் ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்கல்ல, முதல்ல நம்மகிட்ட இருக்க பணத்தை போட்டது தான் பூட் ஸ்ட்ராப். என்கிட்ட இருக்க பணம், நான் சம்பாதிச்ச பணம், வீட்டில் இருக்க பணம், ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் காலியான அப்புறம், ஆமாம் இதெல்லாம் காலியான அப்புறம் அதுக்கப்புறம் வெளில போக ஆரம்பிப்போம். ஓகே, இன்னும் ப்ராடக்ட் வெளில வரல, ப்ராடக்ட் இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகலை, இன்னும் அது ப்ராடக்டாக வெளில வரல, அதுக்குள்ளே நம்ம நிறைய ஏன்னா நம்ம 4 மாதம் 6 மாதம் 8 மாதம் இதை வந்து இதுக்காக நம்ம ஓடி இருப்போம், நிறைய கான்ஃபரன்ஸ் போயிருப்போம், நிறைய அட்டன் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். இருக்கிற கொஞ்சம் பணம் 5 லட்சமோ 8 லட்சமோ டிப்ளீட் ஆகிட்டா இருக்கு. சம்பளம் கொடுக்கணும், 4 பேர் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஒரு ஆஃபீஸ் ஒன்று போடணும், கடன் சில செலவுகள்லாம் இருக்குது. அப்போது ஒரு ஃபைனலாக ப்ராடக்ட்டு வெளில வரத்துக்குள்ளே ஒரு பிரசவம் மாதிரி இது, ஒரு குழந்தை பிரசவம் பண்ணுற மாதிரி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, அது எவ்வளோ திட்டமிடல் இருக்குது. அப்போ அந்த ப்ராடக்ட் வெளில வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவர்டு, ஆனால் ப்ராடக்ட்டு மார்க்கெட்டு வாங்கணுமே. அப்போ ஒரு மார்க்கெட்டிங்னு ஒன்று வருதா, மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று வருதா. நீங்கள் சினிமா ஃபீல்டு எடுத்துக்கோங்களேன், நம்ம அப்பப்போ சினிமா பற்றி பேசுகிறதுனால ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் எடுக்கிறது ஒன்று, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவங்க படுற பாடு இருக்குல்ல, பிரசவ வலின்னு சொல்லுவாங்க, பெரிய வலி அது. அவங்க சொல்லுவாங்க ஒரு படம் வெளில வரணும்னா 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணணும் அன்னைக்கு.